இன்னைக்கு மார்கழி டே 11. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஜிஸ்ட் நேற்று வரையிலும் நம்மளுக்கு 10வது பாசுரம் வரையும் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 10 நாள் முடிஞ்சதில் என்னென்னலாம் ஆண்டாள் சொல்கிறான்றதை பார்ப்போம். ஸோ ஆண்டாள் வந்து முதல் 4 to 5 பாசுரத்தில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம பாவை நோன்பு எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், எதுக்காக இருக்கணும், இதெல்லாம் பாவை நோம்பெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா வந்து நம்மளுக்கு அழகாக நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு அந்த 10, 12, 13 வயசில் அந்த சின்ன வயசில் அவள் பெரியாழ்வார் கதை எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி அதை கேட்டு அவள் வந்து இந்த கதையெல்லாம் வந்து எழுதியிருக்கா. எப்படியெல்லாம் கண்ணன் என்னெல்லாம் பண்ணா, எப்படிலாம் இருந்தா, இது நம்மலாம் வந்து அட்லீஸ்ட் கார்ட்டூன் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த வயசில் பெரியாழ்வார் சொன்னது கேட்டு அந்த ஞாபகத்தை வச்சுட்டு அவள் அந்த திருப்பாவை பாசுரங்கள்லாம் எழுதியிருக்கா. அவ்வளோ நல்லா இருக்குது. அதை கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி கிடைக்கிறது. இந்த காத்தால் நம்ம வந்து எழுந்திருந்து நம்ம அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரீத் பண்ணணுன்றது ஒரு ரீசன் வேணும் இல்லையா, அட்லீஸ்ட் எழுந்திருக்க. அதனால என்ன சொல்கிறேன், நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு எழுந்துக்கோ, நீ பகவானை மட்டுமே பிரார்த்தனை பண்ணு, நோன்பு இரு அப்படின்னு வந்து இந்த 10 பாசுரத்தில் வந்து சொல்கிறா. அவ்வளோ நல்லா வந்து இது இருக்கா. நம்மளுக்கு வந்து அப்படிலாம் பண்ணால் நம்மளுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் அந்த பாசுரத்தில் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அதுவும் 5வது பாசுரத்தில் தீன போல் தூசு போல் நம்மளுக்கு பாவை நோம்பு நம்ம மார்கழி மாதத்தில் நம்ம பெருமாளை வேண்டின்னு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸு எல்லாமே தூசு போல் போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் பிருந்தாவனத்தில் அரக்கர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து கிருஷ்ணர் வந்து போன எபிசோடில் வந்து கோகுலத்துலேருந்து விருந்தாவனத்துக்கு வந்து மாறினது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து கம்சனுக்கு வந்து தெரியாது. அப்போ அதை வந்து செக் பண்ணிட்டு வான்னு சொல்லும் போது சொல்கிற அவரோட சர்வன்ஸ்லாம் சொல்கிறா, விருந்தாவனத்துக்கு எல்லோரும் மூவ் பண்ணிட்டாங்க, அங்கே பீஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர்லாம் அங்கே வந்து டெய்லியும் மாடு மேய்க்க போகிறா அப்படின்றது வந்து அப் டு டேட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறா, கம்சன் வந்து என்ன பண்ணுறான்னா, வத்சாசுரனை வந்து அனுப்பி நீ உடனே விருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ணரை வந்து கொல்லு அப்படிங்கிறான். வத்சாசுரன் வந்து ஒரு காஃப், அதாவது ஒரு கண்ணுக்குட்டி அந்த வடிவத்தில் தான் அவனை போய் கிருஷ்ணரை போய் அழிக்க வருவான். அவன் எல்லா காஃப்ஸோடையும் சேர்ந்ததுனால கிருஷ்ணர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அவனை வந்து சுற்றி அவனை வந்து ஒரு மரத்தில் இது பண்ணி அவனை அழிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பக்காசுரன் வந்து கிரேன் வடிவம், அவனால் அப்படி உருவார முடியும். அவன் பூதகியோடைய எல்டர் பிரதரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவனை வந்து அவனுடைய பீக்கை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கிருஷ்ணர் வந்து யமுனை நதிக்கரை ஓரமாக அவனை வந்து சம்ஹாரம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோமாசுரனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவன் வந்து ஒரு மனுஷனாகவே வந்து ஒரு கௌபாயாக வந்து உருமாறி என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். அது வந்து 2 பீப்புளாக ஸ்ப்ளிட் பண்ணி அவன் வந்து ஆடை வந்து திருடுற மாதிரி இது பண்ணுவான். அப்போது சின்ன பசங்க வேறு கவுபாய்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இது பண்ணும்போது இவனுங்க கவுபாய்ஸு எல்லா காஃப்ஸையும் எடுத்து போய் குகலை அடித்து வச்சு இது பண்ணுறான். அப்போது கிருஷ்ணரை வந்து தனியாக விட்டுட்டு அவனை வந்து சமாரம் பண்ணலான்னு போது வியோமாசுரனை வந்து கொன்னுட்டு அந்த குகையிலேருந்து கிருஷ்ணர் எல்லாரையும் காப்பாற்றுறார். நெக்ஸ்ட்டு வந்து அகாசுரன் வந்து ஒரு பாம்பு வடிவத்தில் பெரிய பாம்பு தான். அப்போ வந்து அவன் மவுண்டெயின் மாதிரி இருப்பானால அவன் வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து அவனை அப்படியே குகை மாதிரி உட்கார வச்சு அவனை ட்ரீ இதெல்லாம் மாட்டின்ட்டு அவன் குகை மாதிரி இருந்துன்னு பண்ணுறான். அப்போ வந்து எல்லா நண்பர்களும் இது பண்ணும்போது அவங்க குகைக்குள்ளே தெரியாமல் என்டர் ஆகிட்டு அந்த ஸ்னேக்கோடைய பாய்சனுக்குள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ கிருஷ்ணர் உள்ளே காப்பாற்ற போகும்போது அந்த அகாசுரனை வந்து அப்படியே பிளந்து எல்லா பாய்சன் எல்லாம் வெளியே எடுத்து கிருஷ்ணருடைய புல்லாங்குழலை வாசித்து எல்லாரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றுறாரு. ஸோ இன்றைக்கி வந்து 4 வதத்தை வந்து சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து இன்னொரு எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். இன்றைக்கான பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம். கற்று கரபை கணங்கள் பல கண்டு செற்றாதிரளிய சென்று செரு செய்யும் கூட்டம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றர
கோயில் வண்ணன் பேர் பாட சித்தாரே பேசோத செல்வ பெண்ணாட்டினி எட்டுக்கு உறங்கும் பொருளேலோவியம் பாவாய் கற்று கரவை ஆண்டாள் திருவடி